இந்த அரண்மனையில ஒரு 10% பங்கு கிடைச்சாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரன் பாஸ். என்னடா திடீர்னு பாஸ்ன்றீங்க? அப்படிதான் பாஸ். நீங்க நினைச்சா எங்களுக்கே கடன் கொடுக்கலாம் பாஸ். பாஸ் கேட்க நல்லா தான்டா இருக்குது. இதுல ஒரு அஜால் குஜால் அதிசயம் இருக்குடா. என்னது பாஸ்? எது கெட்டு போனாலும் யூஸ் இல்லைன்னு தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆனா கெட்டு போனதுக்கு அப்புறமும் யூஸ் ஆகிற ஒரே விஷயம் என் ஆயா மட்டும்தான்டா. என் பாட்டி சாதாரண பாட்டி இல்லடா, வப்பாட்டி பாஸ். ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முழிக்கிற? அங்க பாருங்க பாஸ். உரிச்ச முட்டை மாதிரி ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கால, யாராவோ? யாராண்டா என்ன பாஸ்? பாவம் வேர்க்குது. நான் வேணா என் வேஷ்டி அவுத்து எடுத்துட்டு போய் அவன் வேர்வையை தொடச்சிட்டு வரட்டா? ஏன் நாத்தத்தில் நெஞ்சு வலி வந்து சாவறதுக்கா? பாஸ் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுறானா? வயசாகி போச்சு, வெள்ளை எடுத்தா தெரியுது, தூர பார்வை கிட்ட பார்வைன்னு புளிவிட்டு இங்கே 500 அடி தள்ளி நிற்கிற பொண்ணோட இடுப்பு மச்சம் உனக்கு அக்யூரேட்டாக தெரியுதா? யாரா அவன்? செடிக்கு அடியில் முளைக்கிற நாய்க்கூட மாதிரி திடீர்னு முளைச்சி வந்து நிற்கிறான். எவனோ திருடம் போல இருக்கு பாஸ். அரண்மனையில ஆட்டையை போட வந்திருக்கான். யார் சொத்து யார் ஆட்டையை போகிறது? இது எங்கள் ஆயாவோட உழைப்புடா. அவனை கையில கல் எடுக்கிறான் பாஸ். யாரு? என்னை விட ஃபாஸ்டா இருக்கானுங்க பாஸ். கல்லு போட்டு விளையாடுறோம். கல்லு போட்டு விளையாடவனா குளமா இல்லை குட்டையா? கட்டந்தாடு அந்த மஷ்ரூம் மண்டை அடிச்சு சாவடிக்கிறேன். வாங்கடா. டேய் எங்கடா காணோம்? அடியில இருப்பான் பாருங்க. டேய் வண்டியில தான் இருப்பான். கூடாது தேடி தேடி. ஏய் வாடா வெளிய வாடா வெளிய வாடா. டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? போட்டோ எடுக்க வந்தோம். போட்டோவா? திருட்டு பசங்களா உங்கள? டேய் வாடா ஓடுறா ஓடுறா. டேய் இந்த பக்கடா முட்டு இருக்கு. ஏமா ஏமா ஊச்ச முட்டை சொல்றது கேளு. ஏமா என்ன பக்கடா இருக்கு சொன்னே. டேய் நில்லுடா நில்லுடா நான் வரேன். நில்லுடா நில்லுடா. திருடே திருடே திருடே. இந்த முடி முடிச்சா ஒரிஜினல் திருடனா இருந்தாலும் தப்பிக்க மனசே வராது. திருடன் தான் திருடன் தான். விட மாட்டேன். நீ விட்றாத விட்றாத. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவர் ஆயிரோம். இல்ல இல்ல நான் தான் பாஸ். என்னைய புடிங்க என்னைய புடிங்க. நீங்க தான் மெயினா? திருடே விடாதீங்க. அவரை மாதிரி எங்களை டைட்டா புடிங்க. தோள்பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்போ போய் அவ ஷோல்டரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரு இவங்க? திருட வந்தவங்க மாட்டிக்கிட்டானுங்க. ஐயோ எங்களை பார்த்தா திருட மாதிரியா தெரியுது. வீட்டுல சமையல் வேலைக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன் முதலாளி. முதலாளியா? ஆமா நான் தான் முதலாளி. நான் தான் முதலாளி. சும்மா இருயா. யா வேலை தேடி வரவன் ஒத்தையா வர வேண்டியதானே? அது என்ன கூட 2 ஒத்து? அது மெயினா குழம்பு காசுறது நான் தாங்க. அதுல வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போறதுக்கு 2 அசிஸ்டன்ட்டுங்க. அசிஸ்டன்ஸ் எதுக்கு? என் மேல கல்லு போடுறதுக்கா? ஐயோ கல்லு நாங்க போடலங்க. இந்த நாய் கூட சைஸ்ல ஓரத்த இங்க தான் வேலை தான் கிடைச்சிச்சுல. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுற? யார் இவங்க? நான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிற சமயக்காரங்க. நாம் இருக்க போறதே 2-3 நாள் தான். அரண்மனை ஐயனார் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த உடனே ஆளுக்கு ஊரை பார்த்து கிளம்ப போறோம். அதுக்கு எதுக்கு சமையல்காரன்? சரி சரி மாப்பிள்ள சொல்லிட்டாரு, போய் வேலையை பாருங்க. சரிங்க சப்பாரி முதலாளி. இந்தப்பா நீ நல்லா சமைப்பியான்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாம்பிளுக்கு ஏதாவது சமைச்சு காட்டு. என்னமா வேணும்? சிக்கன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் கைமா, முட்டை பொடி மாஷ், நண்டு சூப்பு, கார ரோஸ்ட், பிரான் மசாலா இதெல்லாம் சமைச்சு வை. ராத்திரிக்கு நீ என்ன சமைக்கணும் நான் யோசிச்சு வைக்கிறேன். வாங்க போலாம். இப்ப தெரியுதா அரண்மனை ஏன் விக்கிறாங்கன்னு? இதுங்க தின்னு தீக்கிறதுக்குள்ள போட்டோ கண்டுபிடிச்சு பங்க பேத்துற வேண்டியதுதான். யாரம்மா விரட்டிட்டு ஓடிட்டு இருக்க? ஐயோ பாவம். ஏமா இந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கலையா நீ? எல்லாம் பார்த்தாச்சுங்கய்யா, ஒன்னும் சரி வரல. எவ்வளவு காசு பணம் தான் செலவு பண்றது? ஓடிரு ஓடிரு ஓடிரு.
அடிபட்டு இருக்கோ? இப்ப எப்படி இருக்குதா? டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. என்னண்ணே பெட்ரோல் பங்க் மீட்டர்ல ஜீரோ பாக்குற மாதிரி உத்து பாக்குறீங்க? டேய் கேடி, நீ எங்க இருந்த சமையல்காரன் சொல்லிக்காம போயிட்டான். சமையல் வேலை கேட்டு வந்தா. சரி 2-3 நாள் தானே இருந்துட்டு போட்டுன்னு விட்டோம். முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். ஈஸ்வரிமா, ஏன் எல்லாரும் என்ன சுத்தி நிக்கிறீங்க? முதலாளி, எனக்கு என்ன ஆச்சு? அதத்தாயா நாங்களும் கேக்குறோம். ஈஸ்வரி அம்மான்ற முதலாளிங்கிற உனக்கு என்னையா ஆச்சு? ஈஸ்வரிமா, உங்களை இப்பதான் புடவையில முதலா பாக்க. புடவையில அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சௌரி முடி வச்ச சைனீஸ் பட வில்லி மாதிரி ஒரு மூஞ்சி. இது மகாலட்சுமியா? தலையில அடிபட்டதுல சமீபத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இல்ல டாக்டர், பேசுறத பார்த்தா சமீபத்தில் நடந்தது மறந்த மாதிரி தெரியல. மொத்தமாவே மறந்துட்டாரு. 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டான். நாளாக தானா சரியாயிடுவாரு. இதுக்காக நீங்க பணம் காசு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஸ்லோவா அவரே ரெக்கவர் ஆயிடுவாரு. ஈஸ்வரி அம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். ஐயோ, நான் உன் பொண்டாட்டியா, நீ என் புருஷையா? என்னதான் உங்களுக்கு என் மேல ஆசை இருந்தாலும் சத்தம் போட்டுலாம் பேசக்கூடாது. உங்க அண்ணன் காதுல விழுந்தா நம்ம லவ் லீக் ஆயிரும்ல. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 தான் இவனுக்கு அப்பன் ஆவான் போல. எல்லாருக்கும் மண்டையில அடிபட்டா பழசுதான் மறந்து போகும். ஆனா இதுக்கு புதுசு மறந்து போச்சு. முருங்காய் சாப்பிட்டாதான் மூடு வரும்னு வாங்க. இங்க என்னடா முருங்காய்க்கு மூடு வந்துருச்சு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. கரையை முடிஞ்சது நான் பேசினபடி பணத்தை கொடுத்துட்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, தாய் பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா நான் போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்பேன். மாயா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கத்தின? என்னாச்சு? என்ன ரூம்ல இப்படி கிடக்குது? எப்படிமா அது? தெரியலப்பா, பீரோ ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல பைப்லைன் உடைஞ்சிருக்கு. அதுல இருந்து பீரோல தண்ணி இறங்கி இருக்கும். ஐயோ, பத்திரம்லாம் தண்ணி நனைஞ்சு அழிஞ்சு போச்சே. இப்போ என்னங்க பண்றது? பத்திரம் ரெடி பண்ண 2-3 வாரம் ஆகும். நீங்க வேணா ஊருக்கு போயிட்டு வாங்க, அதுக்குள்ள நாங்க ரெடி பண்ணி வச்சிடறோம். ஊருக்கு போயிட்டு வரதெல்லாம் நடக்காத காரியம். தம்பி, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எனக்கு நிறைய தெரிஞ்ச பசங்க இருக்காங்க. நேர்ல போனா 2 நாள்ல வேலையை முடிச்சிடலாம். இருந்து வேலை முடிக்கிறது தான் சரின்னு தோணுது. அதுதான் கரெக்ட். வாங்க போலாம். அவசியம் நீங்க போகணுமா? ஆமா, போனா சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பலாம்ல. ஏ, எனக்கு என்னமோ இங்க நடுக்கத்துல பார்த்தா பயமா இருக்கு. பயமா? என் கூடயே இருங்களே ப்ளீஸ். அதான் வீட்டில் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஜஸ்ட் 2 டேஸ்ல வந்துடுவேன். அது வரைக்கும் கண்டதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? அவசரமா திருநெல்வேலிக்கு போறதுனால நேர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க முடியல. அவசியம் என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வந்துடணும். கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருவோம். நன்றி. நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையை பாருங்க. கிளம்பலாமா? போலாம் தம்பி. வாங்கடா வெள்ளை பூண்டு வெங்காயம். டேய், எந்தெந்த ரூம்ல என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாஸ், மொதல் இடது பக்கம், 2வது ரூம்ல மாயா, முதல் ரூம்ல மாதவி, வலது பக்கம் ஈஸ்வரி படுத்திருக்கா. வேலைக்காரி அவ வெரண்டால படுத்திருக்கா. போட்டோ எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கடா. பொம்பளை எங்க படுத்திருக்கான்னு பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என் பாட்டியோட கடந்த கால போட்டோல தான் என்னோட எதிர்காலமே அடங்கி இருக்கு. நானும் இந்த அரண்மனையோட வாரிசுன்றதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஆதாரம் அதான்டா. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும்டா. என்னடா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? படுங்கடா. என்ன மூஞ்சில ஒரு 3/4 கிலோ குறையுது? நீசி ட்ரிம் பண்ணிட்டல்ல, அதுக்கு ஏன் இங்க வந்து படுக்கிறீங்க முதலாளி? மடையா, நான் முதலாளி இல்லடா. உங்களை மாதிரி நானும் ஒரு தொழிலாளி தான். அவனுக்கு தான் மண்டல அடிபட்டு மர கணிச்சுன்னு தெரியும்ல. அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டாரு. இவெல்லாம் யூத்தாடா சூ. டேய் படுங்கடா. பாலி இருக்கி, பழமி இருக்கி. ஈஸ்வரி, ஐ அம் பேக். எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க. இவனா பைத்தியமாயிட்டு காதலிக்கிறான். டேய் வாங்க நம்ம வேலைய பார்க்கலாம். ஈஸ்வரி, என்னையா உனக்கு பிடிக்குமேனு மசாலா பால் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு பேர் தான் மிட் நைட் மசாலா. காமால காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி லூசுங்க கண்ணுக்கு எல்லாம் லூசா தான் தெரியும். எனக்கு பால் எல்லாம் ஒண்ணு வேண்டாம், போய் படுப்பா. ஈஸ்வரி, என்னையா
இப்ப நீ இந்த பாலை குடிக்கல என் கழுத்தை நானே அறுத்துக்குவேன். குடிச்சு தொலைக்கிறேன் கூட. சீக்கிரம் குடி. அடுத்தது பேபிகார்ன் பாயசம் ரெடியா இருக்கு. என்னாச்சு? பால்ல சக்கரை இல்லையா? சக்கரை இல்லையா? கொண்டா. நல்லா தானே இருக்கு. மக்கு என் உதடு பட்டுச்சுல, அத உனக்கு இனிப்பா இருக்கு. நீ சீனி போட்டு கொண்டு வா, நான் குடிக்கிறேன். ஐயா, இந்த கிறுக்கங்கிட்ட மாட்டினா எனக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். எஸ்கேப். பாஸ் முதலாளி, எங்களை மன்னிச்சிடுங்க முதலாளி. நான் முன்ன மாதிரி திருட இல்லை, இப்ப திருந்திட்டேன் முதலாளி. முதலாளி முதலாளி என்னதான் ராங் ரூட்ல ஜமீன் ஜல்சா பண்ணியிருந்தாலும் ஒரு வகையில பார்த்தா நானும் ஜமீனோட வம்சாவளி தான் முதலாளி. இது சத்தியம் முதலாளி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க முதலாளி. ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? ஜாக்கெட் பிட்டு வைக்கிறவனே சைட்ல ஒரு பிட்டு வச்சுக்கிறான். இவ்வளோ பெரிய ஜமீனு என் பாட்டியை வச்சுக்கிறதுல என்ன முதலாளி தப்பு இருக்கு? பாஸ் ஒரு நிமிஷம். என்ன ரிமோட் கார் மாதிரி திருப்பி விடுறான்? பாஸ், அந்த ஆளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி போல இருக்கு. ஜமீனுக்கு வந்த சோதனை பாத்தியா? இந்த வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். தூக்கத்தில் நடக்கிறவனுக்கு சுகரே வராது பாஸ். உண்மையாவடா சொல்ற? ஆமா, தினம் 2 கிலோமீட்டர் நடக்கிறவனுக்கு சுகர் கண்ட்ரோலா இருக்குன்னா ராத்திரி பூரா நடக்கிறவனுக்கு சுகர் எப்படி வரும்? அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ எடுத்து போ. யாருமே இல்லாம யாரு கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் புருஷனுக்கு பயந்துதான். அந்த கர்மம் பிடிச்சவனுக்கு கண்ட நேரத்துல எல்லாம் காதல் வருது. என்னால உச்சி கூட போக முடியல. பத்தாவதுக்கு பாத்ரூம் சோத்துல சாக்பீஸ்ல என் முகத்தை வரைஞ்சு ஐ லவ் யூ எழுதி வச்சுட்டு ஓடுறாப்பா. பாத்ரூம்ல கிருணி பழத்தை கீறி வச்ச மாதிரி அசிங்கமா ஒரு மூஞ்சி இருந்துச்சு. உங்க மூஞ்சி தானே அது? அப்பா அப்பா, என்னம்மா இந்த நேரத்துல? நான் எங்க அப்பாவை தேடி வந்தேன். நம்ம 2 பேருக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் பாத்தியா? நீ உங்க அப்பாவை தேடி வந்திருக்க, நான் எங்க அம்மாவை தேடி வந்திருக்கேன். என் பையன் கவிதையா பேசி கணக்கு பண்றப்பா. புள்ள கடலை போறத பார்த்து பூரிச்சு போன ஆத்தால இப்பதான் பாக்குறேன். அப்பா மாயா, ஒரு நிமிஷம். நம்ம அப்பா அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நம்ம எப்போ அப்பா அம்மான்றத பத்தி பேசுவோமா? அரைஞ்ச அறையில உன் பையனுக்கு பக்கவாதமே வந்துடும் போல. நீ என்னடா கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கிற? அடி வாங்குறதுல அப்படியே அவங்க அப்பா நான் உரிச்சு வச்சிருக்கேன். அங்கிள், இவனை கண்டிச்சு வைங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஆமா, தம்பி யார் ஜமீனுக்கு சொந்தமா? சொந்த பையனே சொந்தக்கார பையனான்னு கேக்குறான். உன்ற புருஷன் சுத்த சூனியமாயிட்டான். வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்டானே. ஓடிரணும். இந்த சப்பி போட்ட சப்போட்டா தான் ஒரு காலத்துல ஜமீனோட லங்கோட்டாவா இருந்திருப்பான். இவனை கிளறணும், கிளவி பத்தின எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். நானும் பாக்குறேன் கொஞ்ச நாளா ஈஸ்வரிய ரொம்ப தான் ஈஸ்வர. எனக்கு ஈஸ்வரிக்கு நடுவுல என்ன காவா ஓடுதா? இல்ல, ஒரு லவ். பெரிய ஐயாக்கு இந்த மேட்டர் தெரியுமா? ஐயோ தெரியாதுப்பா, தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாங்க. நான் சொல்லிட்டா? ஐயோ சொல்லாதப்பா சொல்லாதப்பா. இந்த விஷயத்தை நான் லீக் அவுட் பண்ண கூடாதுன்னா நான் கேட்கிற மேட்டர் நீ ஓபன் பண்ணும். என்னது? பெரிய ஜமீன் முக்கியமான விஷயத்தெல்லாம் எந்த இடத்துல வைப்ப? அந்த மாடியில காட்டெருமை தலை இருக்குல்ல, அது கழுத்து கீழே உள்ள பெட்டியில ஒளிச்சு வைப்பேன். அந்த காட்டெருமை அதனுடைய ரகசியத்தெல்லாம் இன்னொரு காட்டெருமை கழுத்து கீழே வச்சிருக்கேன். இப்பவே போறேன். ஒரு சின்ன என்னடா? நான் ஈஸ்வரி அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி பேசாம ஈஸ்வரி பண்ணிட்டு உனக்கே கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் நடக்குமா? இந்த பாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ரேப்ப சொல்லப்பா, கல்யாணத்தை சொல்றேன். இதுவே நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அசால்ட்டா நடக்கும். என்னடா போட்டோ ஸ்டுடியோ மாதிரி இவ்வளவு போட்டோ இருக்குது? பாஸ், உங்க ஆயா மாதிரி பொட்டில ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. அதுக்காக எங்க ஆயா நீ ஐட்டம் சொல்லுவியா? எருமை தெரா. பாஸ் கிடைச்சிருச்சு. குரா, இது எங்க ஆயா மாதிரி இல்லையடா. அது உங்க ஆயா இல்ல பாஸ், என் ஆயா. அப்ப உங்க ஆயா ஐட்டம் தானே? அப்படிதான் தெரியுது. அப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரே தாத்தாவா? போடாங்க தாத்தாவா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆயாவையும் ஐட்டம் ஆக்கி வச்சிருக்கிறான். ரொம்ப கலரணும், ஊரே நமக்கு பங்காளி முறையாகும். அப்புறம் அரண்மனையை பிரிச்சா ஷேர் இல்ல, ஒரு செங்கல் கூட நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வேஸ்டா பாஸ்? நம்ம எங்கடா கஷ்டப்பட்டோம்? நம்ம ஆயாங்க தானே கஷ்டப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிரு ஈஸ்வரி, உன்னை கற்பழிச்சாதான் உங்க அண்ணன் மனசுல இருக்கிற ஆணவத்தை அழிக்க முடியும். என்னத்த பாக்குறான்? பொம்மைய பார்த்து மூட ஏத்திக்கிட்டானே. ஐ, நான் நாள் போட்டனே. இப்ப நீதான். ஏ பாப்பா, அங்க யார் கூட விளையாடுற? அக்கா கூட தான். அக்காவா? யாரையும் காணோம். லூசு லூசு, அக்கா முன்னாடி தானே இருக்கு.
நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? எங்க உங்க அக்காவை விளையாட சொல்லு பாப்போம். அக்கா விளையாடுக்கா. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான்? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன சத்தம்? நம்ம பையன் தான். ஓட்டையை பார்த்தால பயத்துல ஓன்னு கத்துவான். இவ்வளவு பெரிய கோட்டையை பார்த்துருக்கான்ல, அதை கத்தின்னு ஓடுறான். நீ ஏன் அப்படி அன்றவரோட நிக்கிற? அது வந்து ஈஸ்வரி என்னமாச்சு சொல்லு. என்னாச்சு? என்னன்னு நான் சொல்லுவேன். என்ன மன்னிச்சிருங்க முதல்ல. ஈஸ்வரி அம்மாவை கெடுத்துட்டா அவங்களை எனக்கே கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு ஒரு நப்பாசியில முயற்சி பண்ண. ஆனா ஒண்ணு நடக்கல. இப்ப அவர் என் புருஷன் இல்லம்மா, இந்த வீட்டு வேலைக்காரன். என் கண்ட மண்ணை தூவி உன்னை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்கானு எனக்கு இப்பதானே தெரியுது. 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப கிடைச்சிருச்சு. இருக்கு என்ன இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அதுக்கு நீ தனியா படுக்காத, சொல்லு. நான் வேணா துணை கூட வந்து படுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வேற யாரனா பாரு. குடிக்கார போ பையல. போ, ஒரு நாளைக்கு மாட்டாம போ போற. நீயா? என்ன அக்கா உன்னை கூப்பிட்டாங்க. அக்காவா அம்மாவா? அக்கா. லூசு புள்ள. அம்மாவா அக்கான்னு சொல்லுது பாரு. நமக்கு காரியான சரி. ருக்கு ருக்கு வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? நம்மளை விட வேகமா இருக்காளே. குளிச்சு ரெடி ஆயிட்டியா? ருக்கு, ஏய் ஒளிஞ்சா கண்டுபிடிக்க மாட்டானா? வாரான் இரு. யாரு யாரு?